மீனாட்சியின் மாங்கல்யம் அணிவிப்பதோடு இவர்களும் தங்களுடைய மாங்கல்யத்தை அணிந்து அந்த ஆசி பெறக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்துஜா பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருக்கல்யாணம் பற்றியும் அந்த சீர்வரிசைகள் பற்றியும் இடைவேளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். திருவிளையாடல்கள், சுந்தரேஸ்வரருடைய திருவிளையாடல்கள் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாங்கல்யம் சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை நினைவு கூறலாமா? அவசியமா. 64 திருவிளையாடலும் நிகழ்ந்த திருத்தலம் கூடல் மாநகரமான ஆலவாய் நகரமான மதுரை தான். இப்படி ரொம்ப அற்புதமான பெருமை. ஒரு நாளும் அங்கே ஒரு பெரிய திருவிளையாடல் அப்படிங்கிறது போல தான் அந்த காலத்து மதுரை இருந்துதான். ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ ஆடல் காணீரோ ஆடல் மதுரையில் ராஜா சௌந்திர பாண்டியனாம் எங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோன்னு ஒரு திருவிளையாடல். நரித்தனை பரியாக்கி, அது ஒன்று. பரித்தனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்தது ஒரு திருவிளையாடல். உயர்நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நக்கீரர் புகழ் நேசித்து. நமக்கு தெரியும் நக்கீரர்கிட்ட என்னெல்லாம் விளையாட்டு விளையாடி இலக்கண பிழையெல்லாம் பேசி அவரையுடைய பெருமையை உலகம் முழுக்க காண்பித்தார். வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டி, வரகுண பாண்டியனுக்கு முக்தி. வலை வீசி மீன் பிடிக்கக்கூடியவரா வந்து விளையாடுறார். வாய் திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி ஒரு சித்தராக வருகிறார். அந்த மதுரை மக்கள்லாம் சொல்கிறார்கள், அவர் திடீர்னு மலையை போ அப்படின்னா மலையெல்லாம் பறக்கிறது, பறவையை நில்லு அப்படின்னா பறவையெல்லாம் நிற்கிறது அப்படின்னு உடனே ஊரில் வந்து ராஜா கிட்ட சொன்னோடனே அந்த ஆளை எங்கிட்ட கூட்டின்னு வான்றார். அவர் சொன்னார், இந்த சித்தர் நான்லாம் வர முடியாது அப்படின்ட்டார். என்னடா பண்ணுறது அப்படின்னு கவலைப்படும் போது தான் அற்புதமான அங்கே நம்ம இந்த பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த திருக்காட்சி கண்டுகளிக்கிறோம். பருப்பு தேங்காய் வச்சாச்சு. பருப்பு தேங்காய்ங்கிறது வந்து நம்ம கல்யாணம்னா நிச்சயமாக பருப்பு தேங்காய் கூட அதில் வைப்போம். ஒரு ஜோடி வைப்போம். அந்த திருக்காட்சியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். திருக்கல்யாண நேரலையை பார்த்துடலாமா? இப்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களுக்கு ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டும் நிகழ்ச்சியானது நேர உள்ளது. உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் ப்ருஹத் சாமக்ஷத்ர விருத்தவிருஷ்ணியம் திருஷ்டபௌஜசுபிதமுக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன மத்யமிதம் வாதேன சகரேண ரக்ஷ. ஓம் த்ர்யம்பகை யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இப்பொழுது இந்த
திருக்காப்பு கட்டக்கூடியதான ஒரு அற்புதமான வைபவம் நடக்கிறது. அதை தொடர்ந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்கூட்டி செய்ய வேண்டிய விஷயங்களை இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்காப்பு கட்டியாயிற்று. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மஞ்சள் தேங்காயை சுற்றி அந்த பெருமானை வணங்கும் விதமாக செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள் இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த திருக்காட்சியை தான் நாம் நியூஸ் 18 வாயிலாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன இப்போது மீனாட்சி உடனே சுகனா பெருமானுக்கு மலையத்துஜ பாண்டியன் சார்பாக தாரவாத்து கொடுக்கல் வைபவமான நிகழ்வு. ஓம் இரண்யவர்ணம் பரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் ஆதரக்யஸ்ரஜம் பாவசமே குலே ஆர்த்ராம் புட்கரணேம் பட்டம் பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. நோட் அப்புறம் தான். சூர்யாம் என்பதேம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாபா தாம் மகாபகஜாதவேதோ லக்ஷ்மீமணபகாமினே யஸ்யாம் ஹிரண்யம் பிரபோதங்காவோ தாஸ்யோஸ்வான் விந்தேயம் புருஷானஹ யஸ்மக்னிர்धनं வாஜுர்धनं சூர்ய धनं वसुः यस्वज प्रगतो भोगा जुहुयादाच्यमन्वः